வாழ்க வளமுடன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கே சந்தியா ஃபேஷன் டிசைனர். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் செயின் ஸ்டிச் பார்க்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. செயின் ஸ்டிச் போட்டோம்ல, அதுவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டு அது மேலே இன்னொரு அதே மேலே அதே மாதிரி போட்டோம்னா வேலை முடிஞ்சதுங்க. அது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். எப்பவும் போல் நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் ஒன்று எடுத்திருக்கேன், எல்லோ ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 2 ஸ்டாண்டாக த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு முடிச்சொன்று போட்டிருக்கேன். எப்பவும் போல் பிடிச்சிக்கோங்க. எப்பவும் போல் ஸ்டிச்சு போடுறோம். உங்களுக்கு நல்லா சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, லென்த்தாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அதுக்குள்ளே இன்னொரு செயின் போடும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டியாக வச்சிங்கன்னா போட முடியாது. இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, லென்த்தாக போட்டுக்கோங்க. இது ஒரு செயின் வந்து சில்க் த்ரெட்டில் போடுறோம். இவ்வளோ தூரம் லென்த்தாக போட்டு வந்தாச்சு. உங்களுக்கு இப்போல செயின் சில்கில் த்ரெட்டு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. போய் எண்ணாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடுறோம். இப்படி எண்ணாட் போடும்போது த்ரெட்டு வந்து கட் ஆகுங்க ஒரு சில டைம். அப்போ என்ன பண்ணணுன்னா, இதை ஃபுல்லாக போட்டுட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதட்டப்படாதீங்க. இது 2 ஸ்டிச்சு வந்து பிரித்து விட்டுக்குங்க. ஒரு 2 ஸ்டிச்சு வந்து பிரித்து விட்டுட்டு கீழே வந்து இப்போ த்ரெட் இருக்கும் கொஞ்சம். அது என்ன செய்கிறீங்க, அதில் எண்ணாட் போடுங்க. எண்ணாட் போடுற அளவுக்கு ஒரு 2 ஸ்டிச் பிரித்து விட்டு அதில் எண்ணாட் போட்டு மறுபடியும் ஒரு த்ரெட்டை புதுசாக ஆரம்பிச்சுக்கோங்க. எண்ணாட் போட்டோமா, நீ மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற இதுக்கு வந்து இங்கிருந்து கன்னியூவாக ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம த்ரெட்டு கட் ஆயிடுச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணுமோ அது அப்போ செஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு போய் எல்லாத்தையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் அடுத்த கலர் எடுத்திருக்கேன், எல்லோ. இதுவும் 2 ஸ்டாண்டாக எடுத்திருக்கேன், நாட் போட்டிருக்கேன். ஹேண்டில் லெஃப்டில் பிடிச்சிட்டேன். வாங்க என்ன பண்ணுறேன்னு நல்லா பாருங்கள். நல்லா ஜூம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல வந்து ஆரம்பிக்கிறேன். எல்லோ கலர் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல இந்த ஸ்டிச்சு, இதுக்கு நடுவால் குத்தணும். ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் ஸ்டிச்சுக்கு நடுவால் இது குத்தணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டிச் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவால் இன்னொரு ஸ்டிச். இப்படி ஒரு ஸ்டிச்சுக்கு நடுவால் இன்னொரு ஸ்டிச் போடணுங்க. இப்படி மேலே போட்டிங்கன்னா இதாகும். இது என்ன பண்ண, கொஞ்சம் கீழ் தள்ளி போடணும். இப்படி கீழே தள்ளி போடணும். அப்போ தான் அந்த 2 கலர் டபுளாக தெரியும். இப்படி நடுவால் இந்த செயினுக்கு நடுவால் கீழே தள்ளி போடணும். 2 செயினுக்கு நடுவால் கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே சென்டராக பார்த்து குத்துங்க. இப்படி சென்டராக கொஞ்சம் கீழே தள்ளி போட்டிங்கன்னா அது டபுள் கலராக தெரியும். 2க்கும் சென்டராக போடணும். இது சென்டராக. இப்படி சென்டராக குத்தும்போது மேலே ஒரு கலர் தெரியும், அடி ஒரு கலர் தெரியும், மேலே ஒரு கலர் தெரியும். 2 கலராக வந்து நம்மளுக்கு காட்டும். ஒரு ஸ்டிச் போடுறீங்க, முடிக்கும்போது இங்கே முடிக்கக்கூடாது, அந்த ஸ்டிச்சு முடிகிற இடத்துல தான் முடிக்கணும். இந்த இடத்துல முடிக்கக்கூடாது. இந்த இடத்துல தானே முடிஞ்சிருக்கு, எங்கே முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம எப்போவுமே ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணணும்.
இந்த இடத்துல எனக்கு ஸ்டிச் முடிஞ்சிருக்கு. நான் இந்த இடத்துல ஸ்டிச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். இவ்வளோதாங்க டபுள் செயின் ஸ்டிச். ஒரு சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து லைனாக போடுறோம். குட்டி குட்டியாக ஸ்டிச் போடாமல் கொஞ்சம் பெருசாக நீளமாக போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்சு கொஞ்சம் 1 இன்ச் கேப்பில் ஸ்டிச்சஸ் போடுறோம். அதுக்கு மேலேயே வேறு ஒரு கலர் த்ரெட்டில் இன்னொரு ஸ்டிச் வந்து நம்ம போடுறோம். ஒரு ஸ்டிச்சுக்கு மேலேயே இன்னொரு கலரில் ஸ்டிச் போட்டால் அதுக்கு பேர் டபுள் செயின் ஸ்டிச். இது இவ்வளோதாங்க. இதே இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் ஒர்க் பண்ணோன்னு இதுலேயே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒர்க் பண்ணி காட்டணும். முதல் த்ரெட்டுக்கோ சில்க் த்ரெட்டுக்கோ ஜரி த்ரெட்டுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேப் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இதுக்கு இந்த மாதிரி ஷேப் ஒர்க் பண்ணாமல் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறீங்க. இந்த மாதிரி டபுள் செயினில் ஒரு ஒரு லைன் ஒன்று போட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும், இல்லாட்டி கோணையாக வரும். அப்புறம் ஒரு ரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு இமேஜில் இந்த மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டிச் மட்டும்தான் இருக்கணும். யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணி காட்டுங்க. இவ்வளோதாங்க டபுள் செயின் ஸ்டிச். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.